வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நிஃப்டியோட மந்த்லி வியூ ஒன்று போட்டிருந்தேன். சண்டே லாஸ்ட்டு சண்டே வந்து போட்டிருந்தேன். அதில் ஒரு அப்டேட்டு கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான். மார்க்கெட் அன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆச்சு. ஓகே, திங்கட்கிழமை. அப்போ கேப் டவுன் வந்து மந்த்லியில் அட்லீஸ்ட் வந்து இந்த கேண்டிலோட லாஸ்ட் மந்த்து ஃபெப்ரவரி மந்த்து கேண்டிலுக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டு கீழே வச்சிடும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டு தான், சரியா? அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டு இந்த ஃபெப்ரவரி மந்தோட கேண்டிலுக்கு கீழே வைக்கணும். அது இல்லாமல் அப்படி இன்கேஸ் கீழே வச்சிச்சு அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு இந்த கேண்டில் எடுத்துக்கணும். 24,443 அதுக்கு கீழே இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ ரிஸ்க்கு வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு இந்த கேண்டிலில் ஒரு பாயிண்ட்டு கீழே வைக்கணும். அப்படி கீழே வச்சாதான் நான் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட்டு வந்து நியூஸ் பேஸில் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புவேன். அப்போ வந்து அன்னைக்கு மார்க்கெட் கீழே விழும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த சப்போர்ட் லெவலில் 605 என்ன சப்போர்ட் லெவல் அப்படின்னா, மந்த்லி கேண்டலில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட பாடிக்கிட்ட வந்திருக்கும். ஓகே, அப்போ 24,605 அந்த ஏரியா வரும்போது தான் சப்போர்ட் எடுத்துச்சு. இது மைண்டில் இருந்ததுனால இந்த 24,600 அந்த இடத்துல வரும்போது இனிமேல் ஷார்ட் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஓகேயா? அப்போ மார்க்கெட் அன்றைக்கி நல்லா ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. ஆனால் அந்த 24,600 வந்து சப்போர்ட்டு, அதில் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கீழே வச்சா மட்டும்தான் நம்ம ஃபர்தராக போகணும். இல்லைன்னா அங்கேருந்து அது பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் வந்து எதிர்பார்த்தேன். அப்போ ஸ்டில் வந்து இன்னும் வந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? போன மாதத்து லோ வந்து அட்லீஸ்ட் அதை டச் பண்ணணும்னா 571, 613, கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அந்த ரிஸ்க் இருந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் இல்லைன்னா இந்த முன்னாடி உள்ள கேண்டில் இதுக்கு கீழே மந்த்லியிலாம் விக்கும் வைக்காது, க்ளோஸும் வைக்காது அப்படிங்கிறது தான் ஸ்டில் வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஓகே, அப்போ மேலே எவ்வளோ தூரம்லாம் போகணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ இந்த கேண்டிலோட ஹை போகணும், அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலோட ஹை போகணும். அந்த ரேஞ்சு வந்து கண்டிப்பாக போகணும். அப்போ 25,173ன்னா போன மாதத்து கேண்டிலோட லோவர் பாடி லெவல் வருது. ஓகே, அப்போ இங்கேருந்து 25,174 அதிகபட்சம் வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருக்கும். க்ளோசிங் நான் சொல்கிறது இந்த ஃபெப்ரவரி மந்த்து கேண்டிலுக்குள்ளே தான் க்ளோசிங்கே இருக்கும். ஃபர்தராக எப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதுன்னா மேபி 1 மாதம் 2 மாதம் ஆகலாம். இந்த மாதத்தை பற்றி பேசணுன்னா இந்த மாதம் வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். கீழே பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே போனால் கூட அதில் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் ஃபர்தராக கீழே போகும். ஓகே, இன்கேஸ் அப்படி கீழே போச்சுன்னா மேஜர் சப்போர்ட் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா மேஜர் சப்போர்ட் எங்கன்னா 24,145 145 இதெல்லாம் வந்து கீழே போகலாம். அது போனால்னா போன மாதம் கேண்டிலுக்கு ஒரு பாயிண்ட் கீழே வைக்கணும். ஃபர்தராக இந்த கேண்டிலுக்கு கீழே வைக்கணும். வச்சா மட்டும்தான் அது ஃபர்தராக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு 15 மினிட்டோட டைம் ஃப்ரேமில் நாளைக்கோட இது பார்ப்போம். என்ன மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கலாம் அப்படின்னு.
அன்னைக்கு கொடுத்தது தான். இந்த 10 மணி கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக மேலே. அப்போ இந்த லோவுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் இது தான். 24,952 தான் ஸ்டாப் லாஸ். இல்லைன்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும் 15 மினிட். கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா இந்த கேண்டிலோட வச்சுக்கணும். 712க்கு கீழே பெருசாக வந்து க்ளோஸ் ஆகாது. 712க்கு கீழே விச் மீன்ஸ் என்னென்னா இதுதான் 24,712க்கு கீழே க்ளோஸ் ஆகுது. வித்தின் இந்த ரேஞ்சில் இருக்கும். இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த 577க்கு கீழே ஓப்பன் ஆகுதான் இதெல்லாம் கீழே வரணும். அப்போ இந்த இடத்துல மந்த்லி சப்போர்ட் இருக்குது. இந்த 443 அது ஒரு லெவல் இருக்குது. நான் மந்த்லியில் பார்த்த லெவல். ஓகே, அதெல்லாம் அப்போ தான் வரணும். இந்த 443ங்கிறது வந்து இந்த லெவல், இதோட கேண்டலோட லெவல் 24,443. அவ்வளோ தூரம் தான் வரலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சைடு வேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நேற்றோட 10 மணி கேண்டல் அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ கீழே வந்து வித்தின் இந்த ரேஞ்சு வந்து 470. அதுக்கு கீழே ஏதாவது நடந்தால் தான் இது அதெல்லாம். எனிவே நாளைக்கு பார்ப்போம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டை அதில் பண்ணுவேன். எங்கே போட்டிருந்தோம்? 24,700 சி அன்னைக்கு காலையில் போட்டிருந்தது. கரெக்டாக 15 ரூபாலேருந்து 215 ரூபா, 264 சம்திங் வந்துருந்தது. இதெல்லாம் வந்தது. தேவைப்படுறவங்க கமெண்டில் போய் பாருங்கள். இந்த டெலிகிராம் சேனலை அதில் வந்து ஆட் பண்ணி வரும். பார்ப்போம், நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.